இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு சேலம் மணிகண்டன், எப்படி பார்க்குறீங்க? ஆளுநருடைய குற்றச்சாட்டும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலும். ஆளுநர் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு கழகத்தை உண்டு பண்ணணும்னு தான் கருத்துக்களை சொல்றார் அப்படிங்கிற வாதங்கள் வருது. மாலை முரசு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கங்க. அதாவது கவர்னர் மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் வேணா இந்திய குடியுரிமை பணியில இருந்த மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் அவர்கள் நான் அவரை மதிக்க தேவையில்லை அப்படின்னு பொருள் பண்ற மாதிரி பேசினார். ஆனா நான் ஒரு சாதாரண குடிமகன் அப்படிங்கிற அடிப்படையில ஆளுநர் இஸ் ஹையர் கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி ஃபார் ஸ்டேட் அப்படிங்கிற முறையில நான் மாண்புக்குரிய மரியாதைக்குரிய ஆளுநர் அப்படின்னு குறிப்பிடுறேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பிராண்ட் வெப்பன் அவங்க வச்சுட்டு இருப்பாங்க, இந்த ஏழை தலித் சமூக நீதி அப்படின்னு. அதையே கையில் எடுத்தாத்தான் உங்களை திருப்பி அடிக்க முடியும். நீங்க இத்தனை நாள் இங்க வச்சுக்கிட்டு எதை வச்சுக்கிட்டு இங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதையை திருப்பி எடுத்தோம்னா தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாருன்னு நினைக்கிறேங்க. அவசர நிலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னது அநேகமா கம்யூனிஸ்ட் கட்சியிட்ட இருந்து மரியாதைக்குரிய ஆளுநர் காப்பி அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க அவசர நிலை பிரதிபலிக்கிறது மாதிரி இருக்குது தமிழக அரசோட ஆட்சி அப்படின்னு. சோ அதுல இருந்து அப்படியே ஒரு இன்புட் அவர் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் மரியாதைக்குரிய நம்ம திமுகவுடைய செய்தி தொடர்பாளருக்கும் நம்ம பாலச்சந்திர சாருக்கு நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். என்ன என்னுடைய கேள்வி அப்படின்னா, பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக முதலமைச்சர் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல மறைந்த மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவங்க சென்னையரட்டிக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட மோதலின் அடிப்படையில இனிமேல் நான் தான் ஆளுநர் அப்படின்னு அவங்க சட்டசபையில தீர்மானம் கொண்டு வந்தப்ப மரியாதைக்குரிய முத்தமிழ் அறிஞர் தமிழக அரசியலின் முன்னோடி கலைஞர் அரசியல்வாதிகள் பல்கலைக்கழகத்தின் ஆளுநராக இருந்தால் அது ஒழுங்கா இருக்காது, அது சரிப்படாது, அதனால ஆளுநர் தான் இருக்கணும் அப்படின்னு திரு கலைஞர் அவர்கள் விட்டுட்டு அந்த விதியிலிருந்து திமுக அன்னைக்கு தடம் மாறி அரசியல் பண்றதுக்காக அவருடைய அடிப்படை கலைஞர் வகுத்து கொடுத்த கொள்கையிலிருந்து மாறி போயிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லணுங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இவரு பாலச்சந்திர சார் பேசுறது சொல்லிடுறேன். ஒரு கவர்னர், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தவரு, அவருடைய புரோட்டோகால் படி அவருடைய நிகழ்ச்சி என்ன அப்படிங்கறத மாநில அரசுக்கு தெரிவிக்காம போற அளவுக்கு அவர் ஒன்னும் விஷயம் தெரியாதவர் இல்லை அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஜேபி உதாரணம் சொன்னார், மிக நியாயமான உதாரணம். அவ்வளவு கடுமையா இந்திரா காந்தி அவர்கள் ஜேபி அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படியே பாருங்க, 98, 99 இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வாஜ்பாய் அவர்கள் பாரதிய ஜனதா மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, மைனாரிட்டிக்கு எதிரான கட்சி அப்படின்னு குற்றச்சாட்டை எல்லாம் மீறி உலகமே போற்றக்கூடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களே ஜனாதிபதியா கொண்டு அவரை உட்கார வச்சு அந்த இடத்துல இது பண்ணாங்க அப்படிங்கிறது அவர் எப்படி சொன்னாரோ அதே அடிப்படையில நான் சொல்றேங்க. ரெண்டாவது, வள்ளலாரை பத்தி ஈவேரா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, அதனால அவர் சனாதனி எல்லாம் கிடையாது அப்படின்னு அவருடைய பார்வையில சொல்லியிருக்கிறாருங்க. இதுல என்னன்னா, திமுகவை பத்தி அதே ஈவேரா கண்ணீர் துளிகள் அப்படின்னு என்னெல்லாம் எழுதியிருக்கிறார், விடுதலையில என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு, கலங்காரத்தான் ஜெயிக்கிறதுக்கு டேஷ் டேஷ் அப்படின்லாம் அவர் எழுதுனதெல்லாம் அவர் ஒரு ஊமையா எடுத்துக்குவாருன்னா வள்ளலாரை பத்தியும் அவர் சொன்னதை நான் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கறேங்க. கவர்னர் மேல இவ்வளவு இது பண்ணி நீங்க போய் அவர் தான் சொன்னாரு ஹிஸ்டாரிக்கல் தீர்ப்பு. என்னை பொறுத்த மட்டும் இன்னும் ஒரு 4 நாள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு லார்ஜர் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போகும், இல்ல கிரியேட்டிவ் பென்ஷன் போடுவாங்க, இல்ல ஷாபானு வழக்குல எப்படி ஐயா பாலச்சந்திரனே இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஷாபானு வழக்குல அன்னைக்கு எப்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நல்லிஃபை பண்ற மாதிரி ராஜீவ் காந்தி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி கூட பாசக ஒண்ணு கொண்டாடும். ஷாபானு வழக்குல உங்களோட நிலைப்பாடு அன்னைக்கு என்னவா இருந்தது, ஒருவேளை இப்படி கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க மாநில சுயாட்சி நிலைநிறுத்துறதுக்கு போறீங்களா? ஒரு நாளைக்கு ஒரு அப்பியரன்ஸுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற வக்கீல வச்சு மாநில சுயாட்சி நிலைநிறுத்துறீங்களா? நீட்டுக்கும் அதே மாதிரி 50 லட்சம் 70 லட்சம் வாங்குற வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றத்துல வச்சு வாதாடி போராடி இதே மாதிரி இந்த செத்து போனாங்களே 22 பேர் பணமா ஆவியா மேல சுத்திட்டு இருக்கிறாங்களே, அந்த ஆன்மாவாவது சாந்தி அடைகிற மாதிரி நீங்க அதுக்கும் இப்படி முயற்சி எடுத்துருக்காங்க. செந்தில் பாலாஜிக்காக ஒரு நாளைக்கு 50 லட்சம் 60 லட்சம் ஃபீஸ் உள்ள அட்வொகேட் இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த கபில் சிபல் இவரெல்லாம் வச்சு நீங்க பண்ற மாதிரி நீட்டுக்கு மட்டும் மத்திய அரசு எப்படி நீட்டுக்கு மத்திய அரசு இதே மாதிரி தலைப்புக்கு வந்துருவோம். மணிகண்டன், நான் என்ன கேக்குறேன், ஆளுநர் சொல்றாருல, ஆளுநர் ஆதாரத்தோட சொல்றாரா? ஒரு அவசர நிலை நடக்குது, ஒரு காவல் ராஜ்யம் நடக்குது, கதவை தட்டி மிரட்டுறாங்க, உயிர் பயத்தை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாருல, இவர் போற போக்குல எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஆதாரத்தை சொல்லி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அவர் நடவடிக்கை எடுக்கலாமேன்னு கேட்கிறாங்க, அதுக்கு என்ன பதில்?
ஆளுநர் 10வது படிச்சவர் இல்லைங்க, ஒரு IPS அதிகாரியா 30-35 ஆண்டு காலம் மத்திய அரசுல பொறுப்புள்ள ஒரு மனிதரா பணியாற்றுறவர் பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளை சொல்ல மாட்டார். நிச்சயமா கவர்னருக்கு அனுப்பி வைப்பார். பொது வெளியில அவர் பேசுற ஏங்க மீடியாவில் வர்ற திமுகவுடைய பேச்சாளர்கள் திமுக ஆதரவாளர்களே எக்காரணம் கொண்டும் போக கூடாது, எந்த இவங்களும் போக கூடாதுன்னு மீடியாவிலேயே உட்காந்துட்டு இவங்க மிரட்டுறாங்க. அப்படிங்கிறப்ப மீடியாவிலேயே உட்காந்து இவங்க எல்லாம் மிரட்டினாங்க அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அதைத்தான் நாங்க ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரும் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பொறுப்பற்ற முறையில் சொல்லியிருக்க மாட்டார். இல்ல நீதிமன்ற அவமதிப்பு போங்க ஆளுநர் மேல, ஆளுநர் இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்றாரு, எப்படி எதுக்கு எடுத்தாலும் உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்களா அதே மாதிரி பாங்க. ஒன்னே ஒண்ணு தொடர்புடையதா ஒண்ணு கேட்டுறேங்க, நீதிமன்ற தீர்ப்புகளை இவ்வளவு மதிக்கக்கூடிய திமுக பேரை கேட்டாலே இங்க அதிர்து இல்ல. ஆனந்த வெங்கடேஷ் அவருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, பொன்முடி மேல FIR போடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நீதி அரசர் சொல்லி அதை திமுக அரசு கேட்காம அவரே துரதிருஷ்டமானது தமிழக அரசு ஓங்கி கொண்டு இன்னைக்கு தலைமை நீதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காரு. இவங்களுக்கு வேண்டப்பட்டதை இவங்க தீர்ப்பை கொண்டாடுவாங்களா? ஆனா இங்க ஒரு நீதி அரசர் சொன்னதை இது பண்ண மாட்டாங்களா? ஒட்டுமொத்த உயர் நீதிமன்றத்தின் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நாங்க எங்க வேற சீட்டுக்கு மாத்துக்கு டாஸ்மாக் வழக்குல ED வழக்குல அதை மாத்தி கேட்பாங்களா? என்ன சார் இருட்டை நிலை? அந்த காலத்துல சொன்ன மாதிரி வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா உச்ச நீதிமன்றம்னா உச்ச குடிநீதிமன்றம்னா இவங்க எதை எடுத்தாலும் பிக்ஸ் பண்றது. மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம், RN ரவி காரணம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீலிமிடேஷன், நீட்டு, மாநில சுயாட்சி, அந்த அருந்து போன அறதப்பல சேவை இவங்க என்ன பண்றாங்கன்னா 2026 என்ன சாதனை பண்ண இன்னும் ஒன்றான ஆட்சி சாய்ந்தவர்களே உங்கள் ஆட்சி வேண்டுமா, எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா திசை திருப்பறதுக்கு மத்திய அரசுக்கு ஏற்ற கம்பு சுத்துறது அங்க போய் காலில் விழுவது. இதுதான் அரசியல். திருமணிகண்டன் நிறைவு கருத்து. ரொம்ப அருமையா சொன்னாரு. அவருக்கு பாருங்க திரும்ப ஒரு செலக்டிவ் அம்னீசியா வந்துருச்சு. முலாயம் சிங் தான் முதல்ல எடுத்து கொடுத்தாருன்னு ஒரு வரலாற்று உண்மை மக்களுக்கு சொன்ன ஐயாவுக்கு நன்றி. கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் ஐயாவை கேவலப்படுத்தி 2வது முறை அவர் ஜனாதிபதியை ஆக்க விடாம தடுத்தது நம்ம கலைஞர் ஐயா அப்படிங்கிறது சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா சரியா இருந்திருக்குங்க. கலைஞருடைய கூற்று எப்படி அன்றைய கூற்று இன்றைக்கு பொருந்தாதோ அந்த மாதிரி நான் மிக அம்மா இன்னைக்கு இருந்தாலும் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்க. அன்னைக்கு எப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டோ அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்தா உதய் திட்டத்துல அதே மாதிரி தான் போட்டிருப்போம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி கொண்டாந்து சொல்லிடுறேங்க. தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் வந்து மும்பைல வந்து தாக்கப்பட்ட போது மன்மோகன் சிங் நேர்ல போனாரா அப்படிங்கறத மறந்து போய் கேள்வி கேட்கிறாங்க. ப்ளூ பிரிண்ட் அடிப்படையில பிரதமர் அந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு அவங்க SPG தடுத்திருக்கிறதுனால பிரதமர் போகல. 2வது நிலையில இருக்கிற அமித்ஷா போய் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. தென் மாவட்டங்கள்ல கழுத்தளவு தண்ணீரை தமிழகம் தத்தளிச்சப்ப டாட் கூட்டணி டவுட் கூட்டணி இது பேசுறதுக்கு நம்ம முதலமைச்சர் டெல்லி போனாரு. அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சமூக நீதி பத்தி இவ்வளவுதான் பேசலாமா அப்படின்னு அண்ணன் தனியரசு இவர் நம்ம வன்னியரசு கேட்கிறாரு. சமூக நீதிக்கு இங்க ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்க திமுக இது வரைக்கும் உச்சபட்ச ஆட்சி பதவியிலயோ கட்சி பதவியிலயோ உங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த யாரையாவது உட்கார வச்சிருக்காங்களா? டம்மி பதவியில 3வது இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. உச்சபட்ச பதவி அது என்ன உங்க தாழ்த்தப்பட்ட இல்ல மணிகண்டன், அது என்ன உங்க தாழ்த்தப்பட்ட அந்த வார்த்தையை தவிர்க்கலாம்ல? என்னுடைய சொல்லுங்க அந்த அடிப்படையில சொல்றேன். இல்ல வெறும் அப்படி சொல்லுங்க, வார்த்தைகள் ரொம்ப கவனம், பொது வெளியில பார்த்து பேசுறேன். எவ்வளவு பேர் பாக்குறாங்க? தம்பி ஏத்துக்கிறேன் தம்பி, நான் என்னுடைய சகோதர தவிர்க்கப்பட்டவர்கள் யாரையாவது இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்களா? பாஜக பல பேர் அங்க உட்கார வச்சு பார்த்திருக்குது. இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கிறதுல கோர்ட்ல திமுக என்ன அபிடபிட் போட்டுச்சு அப்படிங்கறது வன்னியர் சொன்னேன் மறந்துட்டு பேசுறாருங்க. கோர்ட்டி வந்து எப்படி தேர்தல் கமிஷனரா வந்தாரு? ஏன்னா தேர்தல் கமிஷன் முறைப்படி நியமிக்கிறாங்களான்னு தமிழரசுக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. காங்கிரஸ் பீரியட்ல கோர்ட்டி எப்படி வந்தார் அப்படிங்கறது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஒரே ஒரு வார்த்தையோட நான் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் எழுதி கொடுத்ததை படிக்கிறதுக்கு அவர் சோபனா ரவி இல்ல, அவர் RN ரவி.